நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு தலைப்பு ரொம்ப புண்ணியமான ஒரு தலைப்பு. நிறைய விஷயங்களுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு, தைப்பூச திருவிழா. சொன்ன உடனே முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற அந்த கரகோஷங்கள், எத்தனை பால் குடங்க, எத்தனை காவடிகள், பூ காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, கிளி காவடி, குழந்தைய தொட்டியில் போட்டு காவடியாக எடுத்துகிட்டு வருவாங்க, பொங்கலை வச்சு காவடியாக எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பேர் சூலத்தை முருகருடைய ஆயுதமான வேலை நாக்கில் சொருவிட்டு, சைடில் இந்த சொருவிட்டு முருகனுக்கான காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய நாள் தாங்க இந்த தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழாவுக்கு ஒருத்தர் வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த வரத்துக்காட்டியும் அந்த காரியங்கள் சித்தியாகும். முதல் விஷயம் வம்ச விருத்தி. குழந்தை இல்லாத தம்பதிகள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரே விஷயம் கந்தசஷ்டி விரதமும் அடுத்து தைப்பூச திருவிழா தான். இதோட ரிசல்ட்டை ஒவ்வொரு வருஷம் தைப்பூச திருவிழாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பால் காவடி எடுத்துகிட்டு முருகர் மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. பழனி முருகர்லாம் அன்றைக்கி ஃபுல்லாக பால் அபிஷேகத்துலேயே ரொம்ப பிரசக்தியாக இருப்பாங்க. அந்த முருகரை பார்க்கவே கண்கோடி வேணும். அப்படிப்பட்ட தைப்பூச திருவிழா. தைப்பூசம் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரம் இணைகிறது தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது இந்த வருடம் எப்போ வருது? பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. இந்த தைப்பூசத்தோடைய விரத முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலர் 48 நாட்கள் முன்னாடியிலேருந்து விரதம் இருப்பாங்க, 21 நாட்கள் முன்னாடியிலேருந்து விரதம் இருப்பாங்க, 7 நாட்கள் விரதம் இருப்பாங்க, 9 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இன்னும் முடியாதவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. அதுதான் இந்த தைப்பூசத்துடைய முக்கியமான அங்கம். இன்னும் ஆதி காலத்தில் போனீங்கன்னா 108 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இது என்ன 108, 48, 21? 108 அப்படிங்கிறது என்னென்னா, பூமியை விட சூரியன் 108 மடங்கு பெரிது. 48 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் சொல்லக்கூடிய 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் கூட்டினா 48. 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய சுவாசம், நம்ம மூச்சை இழுத்து விடுறது 21,600. 9 என்ன? நவகிரகங்கள். அதனால தான் இந்த எண்ணிக்கைகளில் நம்ம விரதம் இருக்கிறது எல்லாமே. இப்போல்லாம் கும்பாபிஷேகம்லாம் 48 நாள் தான் மண்டல பூஜை. ஆதி காலத்தில் எல்லாமே 108 நாட்கள் இதுதான் இருந்துச்சு. ஒரு பண்டிகை வருது, ஒரு விரதம் வருது அப்படின்னா 108 நாள் முன்னாடிலேருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இப்போ இந்த தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் வேல் பூஜை நடத்துவாங்க. வேலுக்கு அபிஷேகம் பண்ணி தீபம் ஏற்றி வேல்மாறல் படிப்பாங்க, கந்தசஷ்டி படிப்பாங்க. இந்த 48 நாட்களும் அரிசி உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு வேளை உணவு எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஆரோக்கியம், உடம்பு இருந்தால் தான் இறைவனையே நம்ம வழிபாடு செய்ய முடியுன்றனால உடம்புக்கு ஏற்றபடி விரதம் இருக்கிறது. இருவேளை வெஜிடேரியன் எடுத்துக்கிறது, டிஃபன் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அந்த பூசம் சொல்லக்கூடிய அந்த திருநாளில் அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து 6 மணிக்கு மேலே விரதம் முடிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, எங்கள் வீட்டில் சொல்கிறதுல பார்த்திங்கன்னா, ஒரு விரதம் இருக்குன்னா ஒரு துளி ரத்தமாவது சுண்டணும், அதுதான் விரதம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விரதம் அப்படின்றது மனசார ஆரோக்கியத்தோட இறை நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது தான் முழுமையான விரதம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது நிறைய ஆதாரங்கள் இருக்குங்க. இந்த உலகம் தோன்றியது பூச நட்சத்திரம். பூசம் அப்படிங்கிறதே சுபிக்ஷமான விஷயம். அதில் இந்த தை மாதம், அதாவது நம்ம எப்போவுமே சொல்லுவோம், தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் உத்தராயணம், ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் தட்சிணாயனம். இந்த உத்தராயணத்தையும் தட்சிணாயனத்தையும் இணைத்து இந்த பூமியுடைய சரிப்பாதி கோடு போட்டிங்கனாக்கா இந்த கோடு வரும். சூரியன் இங்கே, சந்திரன் நேர் 7ல் பூச நட்சத்திரத்தில் அமரக்கூடிய ஒரு காட்சி. ஸோ இந்த தைப்பூச திருநாள் விரதம் இருக்கும் முறைகளை நம்ம பார்த்தோம். அப்போது இந்த விரதத்துடைய பலன்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கனாக்கா, பிள்ளை வரம் வேண்டி இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அந்த காவடியில் குழந்தைய வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. கடன் நீங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த காவடியில் பூ வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. என்னோடய வம்சாவளியில் இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரச்சனை
இதெல்லாம் நீங்கணும், பங்காளி சண்டை ரொம்ப பெரிய கொடுமைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க பாலை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுப்படையாக நான் என்னங்க செய்யலாம், காவடியில் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நான் முருகரை பார்க்கணும். கண்டிப்பாக அந்த முருகருக்கு ஒரு பேக்கெட் பால் வாங்கி கொடுங்க. அதே போல் இந்த பேக்கெட் பால் அப்படி சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா எல்லா மாடுடைய பாலும் கலப்படமாகிறது தான். முடிஞ்சால் ஒரு தூக்கில் பசும்பால் வாங்கிட்டு போய் அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அதை கண்கூடாக பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதே மிகப்பெரிய சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் முருகப்படம் இருந்தால் எடுத்து வைங்க, இல்லை வேல் இருக்குன்னா எடுத்து வச்சு உங்களால் முடிஞ்ச 2 அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் போட்டு குங்குமம் வச்சு அவருக்கு சின்னதாக ஒரு நெய்வேத்தியம். ரொம்ப உகந்தது, ரொம்ப சிம்பிள். தினமாவும் வெல்லமும் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு தீபம் ஏற்றுறது. ஏற்றி கந்த சஷ்டி கவசம், கந்த அனுகூதி, அதே போல் வேல்மாறல், என்ன ஓம் சரவண பவ சொல்லுங்கள், முருகான்னு சொல்லுங்கள், ஏறுமையில் ஏறி அந்த பாடல்களை பாடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி வழிபாடு செய்கிறது இந்த தைப்பூசத்துக்கு நிறைய கதைகள் இருக்குங்க. முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததாக, பழனி மலையில் போய் நின்றதாக, எல்லாத்துக்கும் லிங்க். ஒரு பூச நட்சத்திரத்துக்கு தை மாதத்தில் வர பூச நட்சத்திரம் வள்ளலாருடைய மிகப்பெரிய ஒரு விழா இருக்கும். எல்லா பூச நட்சத்திரத்துக்கும் இந்த வள்ளலார் இதில் போனீங்கன்னா அன்னதானம் பண்ணுவாங்க. முருகனையே தெய்வமாக வணங்கினவர் அவர். அதே போல் இந்த தைப்பூச திருநாள் அப்போ திருமணம் தாமதப்படுறவங்க கண்டிப்பாக அந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகருக்கு போய் ஒரு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திர தடை இருக்கக்கூடியவங்க இந்த இதில் போயிட்டு ஒரு அன்னதானத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணுறது. நீங்கள் தைப்பூசம் அந்த காவடி எடுத்துகிட்டு வரவங்கலாம் பாருங்கள், ரோட்டில் நின்றுட்டே இருப்பாங்க, தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க, பிஸ்கெட்ஸ் கொடுப்பாங்க, எல்லாம் ஆனால் எல்லாத்துலேயும் விட ஒரு விஷயம் என்னென்னா வணங்குறது இறைவனை. அந்த இடத்துல சண்டைகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கோபங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசார முருகரை நினச்சிட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே ஒரு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய இடைஞ்சல்களை பார்ப்பாங்க. இந்த 48 நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க தூக்கி போட்டுடலாம் இது விரதம், அந்தளவுக்கு உச்சக்கட்ட விரக்தியை கொடுக்கும். ஆனாலும் கடைப்பிடித்து அந்த முருகனை முழு நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த தைப்பூசத்தோடைய விழா. தைப்பூசம் அப்படின்னாலே வெற்றி, அதான் அதுக்கு இன்னொரு பேர். ஸோ எல்லாருமே பார்த்திங்கனாக்கா வீட்டில் முருகபெருமான இந்த தைப்பூசத்தன்னைக்கு தினைமாவு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி, புஷ்பத்தால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சு இந்த முருகருடைய பரிபூரண அருள் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.